Hey everyone, welcome back to Mom's Secret. Hope you guys are doing good. In the weekend vlog தான் கூட நான் ஷேர் பண்ணுறேன். As usual, swimming, shopping, organizing and cooking இந்த மாதிரி வீடியோ தான். ப்ளஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு சங்கீத் ஃபங்க்ஷன் போகிறனால அந்த கிளிம்ஸும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். So let's get into the video. எவ்ரி வீக் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த வீக்கும் வந்து ஜியா நெக்ஸ்ட் லெவல் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஏதாச்சும் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெக்மென்ஸ் தான் வந்தோம். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபால் கலரில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நிறையா பம்கின்ஸும் இருந்துச்சு. அண்ட் பம்கின் பாட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அவுட்டோர் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் நிறையா வைப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் சிக்கன் கறி. ஸோ சிக்கன் கறி ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுட்டே வந்துட்டேன். வீட்டில் வந்து சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. லாஸ்ட் வீக் திவாலி பார்ட்டிக்காக ஹென்னா போடுறதுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்தனால அவங்க வந்து என்னை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீக் பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்ட் சங்கீத்க்கும் வந்து என்னை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சங்கீத் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ ஈவெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால இன்றைக்கி நைட்டு தான் வந்து நான் ஹென்னா ரெடி பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இன்றைக்கி நைட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு காலையில் ரெடி ஆகிடும். கோன் மட்டும் மேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ ப்ரைடுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் மொதல் நாள் தான் வந்து ஹென்னா மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ தட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஸ்டெயின் நல்லாவே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் சங்கீத் ஃபங்க்ஷன் இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு போகிறதா இருந்தால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது அளவு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். நான் பேசிக்காக ஹென்னா போடுறது வந்து என்னோடய பேஷனாக வச்சுருக்கிறனால நான் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே நான் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு தேவைன்றப்போ மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஹென்னா கொண்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதில் வந்து பெருசாக நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. உங்களோட நேம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரதான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஜாபில் இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஸோ நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா மேத்தி சப்பாத்தி சிக்கன் கறி தான். ஸோ எங்களோட டின்னர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பயங்கர வேலையாக இருந்துச்சு இந்த கோன்லாம் ரெடி பண்ணுறதுனால. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சங்கீத்க்கு கிளம்பிட்டேன். என்னோடய டேபிள் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சங்கீத் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வரும்போது நான் ஹேண்டியாக ஒரு 10 பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன். எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன்ஸ் மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கையிலையும் வந்து ஹென்னா போட்டு விட்டுறலாம். அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்குவேன். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து என்கிட்ட ஹென்னா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதே எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. செம்மையாக இருக்கும் உங்கள் டிசைன்ஸ் அண்ட் எங்கள் கையில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டுலாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனால என்னவோ எனக்கு வந்து டைம் போனதே தெரியல. ஸோ இந்த சங்கீத் ஈவெண்ட்டில் நான் எடுத்த சின்ன கிளிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டி ஒரு ஈவெண்ட்ஸ் போகிறீங்கன்னா மறக்காமல் வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையவே வரும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஸ் போகும்போது தனித்தனியாக பிக்சர்ஸ் கேப்சர் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன். பட் தே ஆர் ஸோ ஸ்வீட். அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்க போட்டு ஹென்னா மெஹந்தியை வந்து என்னோடய கேமராவில் காட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஸ்மைல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக வந்து இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணாங்கன்னு. இந்த ஈவெண்ட் முடிஞ்ச கையோடையே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஷ்பர்ன் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நைட் வந்து ஒரு ஷோ இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஷோக்கு போகிறாங்க. என்னோடய குட்டிக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த கேபாப் டீமன் ஹண்டோட சாங்ஸ் வந்து வாயில் ஓடிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பசங்களை யாராவது அந்த பார்க்குறாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் என் பசங்களும் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே பசங்க எல்லோரும் ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ராம்குமார் ஸ்டாண்டப் காமெடியன் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷோக்கு தான் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் இட். என்னோட கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until then, see you on next video. Take care. Bye.